சிவா திருச்சிற்றம்பலம் நத்துணையாவது நமச்சிவாயவே. சோழவரம் ஆன்மீக அறக்கட்டளை நால்வர் மண்டலத்திலே சிவகாமி சுந்தருடனாய மகா சத்தியநாதேஸ்வரர் ஆலயத்தில் இன்று 16ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி திருவிழா முடித்து இப்பொழுது வேள்வியானது தொடங்குகிறது. இது முதற்கண் கணபதி கலசம் தீட்டு கழித்தல் என்பார். இது முதலே தெளித்துவிட்டு 6 முதல் மாலை 6 முதல் 9 மணி வரை முதற்கால பூஜை. முதற்கால பூஜையானது பிரம்மா வழிபட்டது. பிரம்மதேவன் சிவபெருமானை பூஜித்த காலம் முதற்காலம். சிவராத்திரியிலே முதற்காலம் பிரம்மதேவனுக்கு. பிரம்மதேவன் பூஜை செய்த காலம். அந்த முதற்காலத்திலே இந்த முதற்கலசம் புறப்பாடாகி பிரம்மதேவர் பூஜை செய்வது போல அங்கே நாம் பூஜை செய்வோம். 2வது காலம் விஷ்ணு பகவானுடைய. விஷ்ணு பகவான் பூஜை செய்யக்கூடிய காலம் 2வது காலம். இரவு 9 மணி முதல் 12 மணி வரை 2வது காலம் விஷ்ணு பகவானுடைய பூஜை காலம். 3வது காலமானது இரவு 12 முதல் 3 மணி வரை 3வது கால பூஜை. அது அம்பிகை, உலகாலும் நாயகியான அம்பிகை ஈசனின் இடப்பாகம் பெறுவதற்காக தவமிருந்து இந்த பூஜையை மகா சிவராத்திரி பூஜை செய்து சிவனுடைய இடப்பாகத்திலே பாதி பெற்றது உமையால். அது 3வது காலமாகும். 4வது காலமாக 33 கோடி தேவர்களும் சித்தர்களும் முனிவர்களும் கலியுகத்தில் வாழும் மக்களும் பூஜை செய்யக்கூடியது 4வது காலம். இப்படி 4 கால பூஜையும் பார்த்து பூஜை செய்து கண் விழித்திருந்து சிவனோடு இன்று ஒரு இரவு ஐக்கியமாக இருந்தால் சகல சௌபாகியம் கிடைக்கும், முக்தி பேரும் கிடைக்கும், அனைத்து செல்வங்களும் வாய்க்கும். பொதுவாக இந்த ராத்திரியிலே மகா சிவராத்திரியிலே ஆகாயத்திலிருந்து ஒரு ஈத்தர் சக்தி என்று சொல்லக்கூடியது பூமியிலே இறங்குகிறது. அது எந்த நேரம் என்றால் இரவு 12:20 முதல் 12:44க்குள்ளாக முடிகிறது. அந்த ஈத்தர் சக்தி பூமியை நோக்கி வருகிறது. அந்த ஈத்தர் சக்தி அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அந்த ஈத்தர் சக்தி அதாவது நல்ல ஆற்றலை தரக்கூடியது. வைப்ரேஷன் நல்ல ஆற்றலை தந்து மக்களுக்கு நோய் நொடிகள் நீங்கி அனைத்து செல்வங்களையும் தரக்கூடியது அந்த ஈத்தர் சக்தி. அந்த ஈத்தர் சக்தியை பெறுவதற்காகவும் சிவபெருமானுடைய கடாட்சத்தை பெறுவதற்காகவும் இந்த மகா சிவராத்திரி பூஜையானது தொடங்குகிறது. சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. எந்நாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.